சிம்பிளா, டேஸ்ட்டா கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்ல வடகம் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாதம், சிறுதானியம், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இத வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ குக்கர்ல தேங்காய் எண்ணெய், கடுகு, வடகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த வடகம் போடும்போது நீங்க கடுகு கூட நீங்க கட் பண்ணிடலாம். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். குக்கர்ல பண்றதுனால நான் வடகத்த இப்படியே போட்டுட்டேன். ஆனா நீங்க ஓப்பன்ல பண்ணீங்கன்னா, நீங்க கடைசியா தாளிச்சு போடலாம். இப்போ பெருங்காயம், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோதான். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம அந்த பாசிப்பருப்ப வந்து இதில ஊத்துவோம். இது துவரம்பருப்பு, பாசிப்பயிறு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். ஸோ இதில வேற எந்த காய்கறிகளுமே போட வேண்டியதில்ல. ஸோ அப்படியே மூடி ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, சூப்பரா அப்படியே பஞ்சு போல ரெடி ஆயிடும். இத வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஏற்கனவே தாளிச்சிட்டதுனால நீங்க தாளிக்கணும்னு அவசியமே இல்ல. நல்ல சூடான சாதத்தில இத போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் இல்ல அப்படின்னா நெய் ஊத்தி சாப்பிடலாம். வடகம் எப்படி செய்றது அப்படிங்கிறத வந்து நான் காட்டியிருக்கேன். வடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனி வீடியோவே போட்டிருக்கேன் உத்தமி கிச்சன்ல. இதில வந்து உளுந்து, சின்ன வெங்காயம், ஜீரகம், கடுகு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கும். இத ஒரு 2 நாள் காய வச்சா போதும். 1 வருஷத்துக்கு மேல இது கெட்டு போகாது. யூசுவலா கொங்கு நாடு கிராமத்தில பண்ணுவாங்க.